சிவா. எஸ். Thanks a lot. அவங்க வீட்ல இருக்கவங்களே கால் பண்ணி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. Thanks a lot. You have made my day. நீ ஹாப்பி தானே? ரொம்ப 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 ஹாப்பியா So I இருக்கேன். want to tell you something. சொல்லு. இப்ப வரைக்கும் நிறைய பேருன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேரை என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். பட் நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும் பாரு. அந்த மாதிரி எனக்கு யார் கூடயும் நடந்ததில்ல. ஓகே. உன்னை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. டெய்லியும் ஆஃபீஸ் போகும்போது நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கன்னு பார்க்கணும்னு தோணும். என்னடா இது இவ்வளோ சில்லியா பிஹேவ் பண்றோமேன்னு தோணும். நீ பேசும்போது என்னோட ஃபேவரட் சாங்கை கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்குமோ அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, ஏனும் தெரியல. யூ ஆர் ஜஸ்ட் மோர் தென் a magic to me, உமாதேவி. கேர்ஃபுல். அழகியே marry me அழகியே. ஒரு பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி ப்ரோபோஸ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியல. அதுவும் இல்லாம என்னோட வீட்ல இருக்க ரோஸ் எடுத்து எனக்கு கொடுக்கற. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கம் இல்ல. இந்த பாட்டு ஒரு பொய் தெரியுமா? நாளைக்கு உன் கையில இருக்க ரோஸ் கூட வாடிடும். எனக்கு உன் மேல லவ் விட அதிகமான ஒரு ஃபீலிங் இருக்கு. Find the word and fill it for me. It should be a permanent one. Yeah, I like you. ஆனா உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்போ. I need some time. கொஞ்சம் அவசரப்பட்டே ப்ரோ. நான் ஃபீல் பண்ண மேஜிக் அந்த நிமிஷம் அவளும் ஃபீல் பண்ணிருப்பா. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? No, no, no. நீ எதுக்கு நோ சொல்லல? அவ படுற You're கஷ்டம்லாம் stupid. எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. எஸ் சொல்ல இருக்கலாம்ல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எங்க 2 பேரோட ஜன்னலும் திறந்துதான் இருந்துச்சு. 2 பேர் ரூம்லயும் லைட் ஆன்ல தான் இருந்துச்சு. சீதாராமன் அங்கிள் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்பவே வர சொன்னாங்க. உடனே வாங்க. உட்காருப்பா, ஒரு ஆட்டம் ஆடலாம். உன்னை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க அங்கிள்? அதை விடு. நாளைக்கு நடக்க இருந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, தெரியும்ல? எல்லாம் நல்லதான் அங்கிள் நடந்திருக்கு. எல்லாம் நல்லதுக்கு தான். ஆமாம், யாருக்கு நல்லது? சரி, அதை விடு. உனக்கு என் பொண்ணை பிடிக்குமா? இஷ்டம் தான் அங்கிள். அப்போ சரி, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். நீ ஒத்துக்கிட்டீன்னா நாளைக்கு அதே முகூர்த்தத்தில் என்கேஜ்மெண்ட். சாயந்தரம் 4:32க்கு என் பொண்ணோட உனக்கு என்கேஜ்மெண்ட். உனக்கு விருப்பம் இருந்தா உன் அம்மா அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேன். பரவாயில்ல அங்கிள், நானே பேசிடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. பாய் அங்கிள். மாப்பிள்ள நான் தான். சொல்லுங்க அங்கிள். என்ன இங்கிலீஷ்ல மாமானே கூப்பிடு. ஓகே மாமா. நாங்க தாம்பூலம் மாத்திக்கும் போது நீங்க 2 பேரும் மோதிரம் மாத்திக்கணும்ல? மோதிரம் இருக்கா? இல்ல மாமா. இல்ல, அந்த தருதலைக்காக வாங்கின மோதிரம் என் கையில தான் இருக்கு. அது உன் சைஸுக்கு சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்து இந்த மோதிரத்தை வாங்கிட்டு போய் அதை சரி பண்ணிக்கிறியா? ஒன்றும் இல்லை, அந்த மோதிரத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த ஷாப்காரனுக்கு டைம் எடுக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஷாப் இருக்கு. முகூர்த்த நேரம் தெரியும்ல? சரியா 4:32. இப்போ டைம் 3:30 தான் ஆகுது. சரி அக்கா. ஏய் நில்றா 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 டேய் நில்றா. அந்த ரிங்க கழட்டி கொடுத்துட்டு போ. இதையா? எதுக்கு? அந்த கடையில எந்த பொருள் வாங்கினாலும் அடிச்சா எங்களுக்கு செட் ஆகும், கொடுத்துட்டு போ. கொடுக்காம போனா இப்ப நடக்க வேண்டிய என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடும். கல்யாணம் கூட நடக்குமான்னு தெரியாது. இந்தா புடிச்சுக்கோ. அடிச்சது ஒரே ஒரு அடிதானா, ஆனா வெயிட் ஆயிட்டானா. தோ பையன் வந்துட்டானே.
ஏண்டா தடியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முகூர்த்த நேரத்துக்கு எங்கடா போன நீ? ஐயர் இதை விட நல்ல முகூர்த்தம் இல்லைன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம மாப்பிள்ளை இல்லாமலே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம். சொந்தக்காரங்க முன்னாடி மூஞ்ச காட்ட முடியல. அதே முகூர்த்தத்துல சாயந்தரம் 4:32க்கு உனக்கும் என் பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட். முகூர்த்தம் 4:32க்குள்ள இல்ல 4 மணிக்கே. ஏமா நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அவங்க 2 பேர் மனசும் ஒத்து போச்சு. இப்ப இல்லனா என்ன, அப்புறம் கூட பண்ணிக்கலாம். பையனுக்கு பொண்ணுக்கு ஜோடி ரொம்ப அழகா இருக்காங்க இல்ல? ஏண்டி வெண்ணி, உன் புருஷன் அழகா இருக்காண்டி. நல்ல அழகுனதான் பிடிச்சிருக்கு. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அம்மா மோதிரம் வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு மோதிரம் மாத்திர பழக்கமே இல்லையா? என்னது பழக்கமே இல்லையா? இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிக்கிட்ட. இப்ப எல்லாம் முடிஞ்சது இல்ல நல்லபடியா? அப்புறம் என்ன? ஆனா நீ எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. Engagement முடிஞ்சிருச்சு. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. சந்தோஷமா இருக்கு. எங்க பையனுக்கு ஒரு நல்ல சம்மதம் பாருமா. என் பையனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள், ஒரு தப்பு நடந்து போச்சு. ஆக்சுவலா நான் இஷ்டப்பட்டது உங்க பொண்ணு தான். எனக்கு நல்லா தெரியும். அவளும் என்னோட பொண்ணு மாதிரி தான். என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீங்க போட்ட ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா அங்கிள்? நான் இஷ்டப்பட்டது உமாதேவிய, வெண்ணிலாவா இல்ல. தெரியும்டா. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கையில குறுக்க வந்து அவ மனசை கெடுத்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவ? அங்கிள், அது உன்னை என் பொண்ணு கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக நான் போட்ட சின்ன பிளான்ரா இது. முகூர்த்தத்தை கரெக்டா 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட 4:32ன்னு சொல்லி உன்னை முகூர்த்தத்துக்கு சரியா வர விடாம பண்றதுக்காக நான் போட்ட ஸ்கெட்ச்டா இது. அந்த கடைக்கு நான் ஃபோன் பண்ணி 4:30 மணிக்கு முன்னால கொடுக்காதீங்கன்னு சொன்னதும் நான் தான். வழியில ரவுடிகளை அரேஞ்ச் பண்ணதும் நான் தான். செக். இதாண்டா நான் போட்ட மாஸ்டர் பிளான். என் பொண்ணை விட்டு விலகி ஏறு. அதுதான் உனக்கு நல்லது. அங்கிள், 15 நாளைக்கு முன்னாடி நீங்க யாரோ நான் யாரோ. காலையில மாப்பிள்ள நீங்க, அடுத்த மாசம் கல்யாணம்னு சொன்னீங்க. 15 நாள்லயே இவ்வளவு நடந்துச்சுன்னா இன்னும் 1 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். உனக்கு இந்த சீதாராமனை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் செஸ் நல்லா விளையாடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா செஸ் நான் என்னைக்குமே செஸ் போர்டில் விளையாடுறது இல்ல. மனுஷங்களோட மட்டும்தான் விளையாடுவேன். ட்விஸ்ட் வேற லெவல் ப்ரோ. அடேங்கப்பா, ஒரு அப்பங்காரன் தான் பொண்ணை லவ் பண்ணா போய் வார்னிங் கொடுப்பான். அப்படியும் இல்லனா அவன் பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பார்த்து கட்டி வைப்பான். இவர் என்ன ப்ரோ, இவர் பொண்ணை லவ் பண்ண பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த ட்விஸ்ட் ரொம்ப கன்றாவியா இருக்கு ப்ரோ. ஏம்மா ஒரு நிமிஷம். சுத்தமா தாங்க முடியல ப்ரோ. பிபி பார்டர் தாண்டி போயிடும் போல இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ப்ரோ.